எம்ஏ தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம். குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 63. நீரடித்து நீர் விலகாது. எந்த குடும்பத்தில்தான் பிரச்சனை இல்லை? பெரியவர்கள் கோபப்படுவதும் சிறியவர்கள் வார்த்தையை விடுவதும் சாமான்யமாய் எல்லோர் வாழ்விலும் நடக்கும் ஒன்றே. சில வேளைகளில் இப்படியான சண்டைகள் தடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். ஆனால் பல சமயங்களில் குடும்பத்தில் மிகப்பெரிய பிளவையே அது ஏற்படுத்திவிடும். மாளிகை வீட்டை பொறுத்த வரைக்கும் ராதிகாவின் மன வாழ்க்கையை ரத்னவேலு தாத்தா தொடங்கி அவ்வீட்டு தோட்டக்காரன் வரை யாருமே முழுமனதாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் ஒத்த ரோசாவை இல்லவாசலை தாண்ட விடாது அண்ணன் சென்டிமெண்ட் கொண்டு தடுத்தார் குரு. அது தங்கையின் கணவன் மரித்த போதிலும் மாறிடவில்லை. அதேபோல் புவனா என்னதான் அடிக்கடி மாமியார் வீட்டோடு முறுக்கிக் கொண்டு தாய் வீடு வந்து குந்திக் கொண்டாலும் வெங்கட் இதுவரை மகளை இங்கு வராதே என்றதில்லை. ஓடிப்போன மந்த்ராவை கூட கோர்ட் கேஸ் நடக்கையில் வேறிடம் பார்த்து கொண்டு போ என்று சொல்லிடவில்லை. அதேபோல் கீழ்த்தரமான பல வேலைகளை பார்த்த பின்னாடியும் ராதிகாவை அவ்வீட்டை விட்டு துரத்திட யாரும் முனையவில்லை. தாத்தா ரத்னவேலுவின் வார்த்தைதான் அக்குடும்பத்துக்கான தெய்வ வாக்காகும். ஆகவே என்னதான் உள்ளுக்குள் ஆளாளுக்கு அடித்து கொண்டாலும் மிகப்பெரிய முடிவுகளையெல்லாம் தாத்தா ஒருவரே எடுத்திடுவார். அவர் வாய் திறந்து மொழியும் கட்டளைகள் மட்டுமே செயல்படுத்தப்படும். அது வீடாகினும் சரி, கம்பெனியாகினும் சரி. ஆனால் இப்போதோ ரெஸ்ட் எடுக்கும் மோடுக்கு சென்று விட்டார் என்றே சொல்லிட வேண்டும் தாத்தாவை. எவன் மீது நம்பிக்கையற்று இருந்தாரோ அவரின் எண்ணத்தையே தவிடுபொடியாக்கியிருந்தான் சக்தி. குறுகிய காலத்திலேயே ஆர்வி குரூப்ஸை மீண்டும் முதலிடத்திற்கு கொண்டு வந்திருந்தவன் புதியதாய் 2 சாம்ராஜ்யங்களையும் உருவாக்கியிருந்தான். என்னதான் வெளிப்பார்வைக்கு நடப்பதெல்லாம் அடுத்தவர் கண்படும் நிலையில் இருந்தாலும் தாத்தாவிற்கோ செல்ல பேரன் இல்லா வீடோ சவப்பெட்டிக்கு சமமாகவே இருந்தது. மனம் அரித்த கவலையோடு ஆகுவிற்கு சில முறை போன் செய்தும் பேசிடாமலே அவனின் ஹலோவிற்கு பின் ரிசீவரை கட் செய்து நிம்மதி பெருமூச்சு கொண்டார் ரத்னவேலு. ஜானகியைப் போல் இல்லாமல் மகனிடத்தில் எப்போது பேரன் வருவான் என்று வாய் திறந்து நச்சரிக்காவிட்டாலும் நாசூக்காய் காண்பித்தார் தாத்தா. ரகு எல்லா வெறுமையை யாரோடும் வீட்டில் சரிவர பேசிடாது ஒதுங்கியிருந்து. தந்தையின் வலி உணர்ந்த குருவோ இதற்காகவே பலமுறை ரகுவிடம் கெஞ்சினார் அவனை வீட்டுக்கு வரச் சொல்லி. ஆனால் தன்மான சிங்கமோ முடியவே முடியாதென்று கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டான். ஆகுவின் பிடிவாதத்தை மகன் மூலம் தெரிந்து கொண்ட தாத்தாவோ அவரே நேரடியாக பேரனை போய் பார்த்து கூட்டி வர முடிவெடுத்தார். ஆனால் தாத்தாவின் அம்முடிவும் இறுதியில் தோல்வியையே தழுவியது. ரகு துளியும் அவன் எண்ணத்திலிருந்து பின்வாங்கிவிடவில்லை. நான் வேணும்னா உன் காலில் விழவாடா என்று ரத்னவேலு தாத்தாவோ ஆவேசம் கொண்ட கோபத்தோடு எழுந்து நிற்க, ஐயோ தாத்தா, ஏன் இப்படிலாம் பேசி சங்கடப்படுத்துறீங்க? என் மனசுக்கு நான் இப்படி இருக்கிறது தான் நல்லதுன்னு படுது. அதைத்தான் நான் ஃபாலோவும் பண்றேன் என்ற ரகுவின் வாக்கியத்தின் முடிவில் தொடங்கிய சில நொடி அமைதியை டின்னர் ரெடி என்று சொல்லி கதவை தட்டி காணாமலாக்கினாள் கோக்ஸ். ஒரு 5 நிமிஷம் லோட்டஸ் என்ற ரகுவோ முறைத்து கொண்டு நின்ற தாத்தாவின் முன்னால் போய் நின்று இறுக்கமாக கட்டிக்கொண்டான். ஐ மிஸ் யூ தாத்தா. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா வீட்டுக்கு கூப்பிட்டா மட்டும் வந்துடாத என்ற தாத்தாவோ செல்ல கோபம் கொள்ள சிறு சிரிப்போடு அணைப்புக்கு விடுதலை கொடுத்த தாடியற்ற பொறுக்கியோ, தாத்தா, நான் என்ன பண்ணாலும் சரியா இருக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதானே? வீட்டுக்கு வரமாட்ட அதானே? அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? வா, போய் பேத்தி சமையல ஒரு புடி பிடிப்போம் என்ற ரத்னவேலு தாத்தாவோ பேரனோடு அறையிலிருந்து வெளியேற முனைய, தேங்க்ஸ் தாத்தா என்ற ரகுவோ ஆணவன் உணர்வுகளுக்கு பெரியவர் மதிப்பளித்து இனியும் அவனை வற்புறுத்திட விரும்பாது பேச்சை மாற்றி நடையை கட்டிட உளமாற நிம்மதி கொண்டான். நீ ஏன் பேரண்டா, எங்க இருந்தா என்ன? என் திமிர்ல கொஞ்சமாவது உனக்கு இருக்காது என்ற தாத்தாவோ சிரித்த முகமாகவே ரகுவோடு இரவு உணவை உண்டிட டைனிங் டேபிள் நோக்கினார். புத்தக அறையில் 1/2 மணி நேரமாக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திய தாத்தாவிற்கும் பேரனுக்கும் வயிறார சோறு போட்டு திருப்தி அளித்தாள் கோக்ஸ். அன்றிலிருந்து இன்று வரை போனில் பேசிக்கொள்வதும் அடிக்கடி வெளியில் சந்தித்துக் கொள்வதும் வழக்கமாகி போனது தாத்தாவிற்கும் பேரனுக்கும். ஆகுரதன் என்னதான் மாளிகை வீட்டிற்கு திரும்பிடவில்லை என்றாலும் அவன் மனசெல்லாம் அவ்வீட்டின் ஆட்களையே சுற்றி வந்தது. அதன் விளைவே அவர்களுடன் ஆகுரதன் கொண்டிருக்கும் உறவானது மிகவும் உறுதியானதாகவும் வலுவானதாகவும் இருந்தது.
ஜன்னல் திரைச்சீலையை ஓரம் ஒதுக்கி மகனும் மாமனாரும் கைத்தட்டி ஏதோ பேசி சிரித்தபடி தோட்டத்தில் உலா போவதை பார்த்து கொண்டிருந்தார் ஜானகி. "பதில் சொல்லு ஜானகி" என்று குருவின் குரலில் கையில் பற்றியிருந்த திரைச்சீலையை இழுத்து ஜன்னலை மொத்தமாக மூடி மறைத்தார் ஜானகி. "ஏதாவது சொல்லுமா" என்ற கணவரின் முகத்தையே இமைக்காது பார்த்தார் மனைவி ஏதும் பேசிடாமல். "முதல்ல பேசினியே, அப்படி பேச தோணுச்சுன்னா கூட பேசிடு" என்ற குருவோ துணைவியை பேச வைத்திட முயற்சிக்க, நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்ட வல்லபியோ பெருமூச்சு ஒன்றோடு மெத்தையில் சென்று அமர்ந்தார். மருமகள் கோக்கனதையோடு லட்டு உண்டு சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருந்த மணவாட்டியை பாதியிலேயே அழைத்து கொண்டு படுக்கையறை விரைந்தார் குரு. விருந்தினை அவர் அறைக்குள் நுழைய கதவை சாத்தி லாக் செய்த குருவை நோக்கிய ஜானகியோ, "என்ன விஷயம்? எதுக்கு கதவெல்லாம் லாக் பண்றீங்க?" என்று கேட்க, நீட்டினார் குரு பழுப்பு நிற உரை ஒன்றை மணவாளியிடம். "என்னது என்ற வினாவோடு பத்தினி அவரோ உள்ளுக்குள்ளிருந்த காகிதத்தை வெளியில் எடுக்க, "நேத்து வரைக்கும் நீ நடந்த விஷயங்களை மறந்துட்டு என் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். அப்புறம் வலியோட தான் இத்தனை நாளும் என் பக்கத்துல படுத்திருக்கேன்னு புரிஞ்சுது. ஆனா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இத்தனை நாளும் வெறுப்பும் விரக்தியுமா தான் என் கூட இத்தனை வருஷங்களை கடந்திருக்கேன்னு தெரிஞ்சுது" என்ற குருவோ இது நாள் வரை பொஞ்சாதியின் மனதிலிருந்த எண்ணங்களை வார்த்தையில் வடிக்க, "சரி, அதுக்கு?" என்ற வீட்டாளோ வெறுமன குருவை நக்கல் பார்வை பார்த்து வாயை பிடுங்க, "நீ இதுக்கு மேலேயும் என் கூட இருந்து உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ வேண்டாமா? அதான் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். சைன் போட்டு கொடு" என்ற குருவோ சுரமில்லா தொனியோடு சொல்ல, சிரிப்பொலி சத்தம் ஒன்று ஜானகியின் கவனத்தை அந்நேரத்திற்கு ஈர்த்தது. யாரென்று பார்க்கும் வண்ணம் ஜன்னல் திரைச்சீலையை விலக்கி பார்த்த அந்திகையோ செல்ல பேரனும் தாத்தாவும் குதூகலமாய் அரட்டை அடிப்பதை பார்த்து புளாங்கிதம் கொண்டார். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லா இல்லத்தரசியின் செயலில் பொறுமை கொள்ளா குருவோ 2-3 தடவை மீண்டும் அவரின் வினாவை ரிப்பீட் செய்து கடுப்பேத்தினார் ஜானகியை. குரு ஒன்றும் சொடுக்கிடும் நேரத்தில் விவாகரத்து பேப்பரை தயார் செய்திடவில்லை. அது நடக்கும் காரியமும் இல்லை. ரகு வீட்டுக்கு வந்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் அன்றொரு நாள் ஜானகி அவர் கணவரிடத்தில் நீட்டிய அதே டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் இன்று குருவின் கையில் இருக்கும் மனமுறிவு பத்திரம். "என்னம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற" என்ற குருவின் கேள்விக்கு பதிலாய் விளக்கை அணைத்தார் ஜானகி. "ஏம்மா லைட் ஆஃப் பண்ண" என்றவரின் தொடர் கேள்வியில் மௌனத்தை கலைத்தார் இயமானியவர். "உங்களை நினைச்சா சிரிப்பா இருக்குங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நீங்க? என் கையில ஒரு குழந்தைய கொண்டு வந்து குடுப்பீங்க, அதை நான் வளர்க்கணும். உன்னால முடியல, அவளால முடிஞ்சதுன்னுவீங்க. பெருந்தன்மையா அதை ஏத்துக்கணும்." "ஜானகி" என்ற குருவோ மீண்டும் முதலில் இருந்தா என்ற கலக்கத்தோடு பொண்டாட்டியின் பெயரை மெதுவாக உதிர்த்து நிலையை சமன் செய்ய பார்க்க, "ஷ், நான் இன்னும் முடிக்கல" என்ற இல்லாளோ சொல்ல வந்ததை தொடர்ந்தார். "அது எப்படிங்க? என்னோட ஆதங்கத்தையும் வலியையும் மட்டும் உங்களால பொறுத்துக்கவே முடியல. உடனே போன டிவோர்ஸ் பேப்பர் நீட்டுறீங்க. அதுவும் நீ என் கூட இருந்து வருத்தப்பட வேண்டான்னு நல்லவன் டயலாக் வேற. எப்படிங்க முடியுது உங்களால? நிஜமாவே நீங்க அந்த அளவுக்கு உத்தமனா என்ன? ஒழுக்கங்கெட்டவன் தானே?" என்ற நாச்சியின் ஸ்லிப்பர் ஷாட்டில், "ஜானகி" என்ற குருவோ சுர்ரென்று தலைக்கேறிய சினத்தோடு குரலில் கடுமையை கொள்ள, "மிஸ்டர் குருமூர்த்தி, இன்னொரு தடவை குறுக்க பேசுனீங்க, கன்னத்திலேயே பளார்னு ஒன்று வச்சிடுவேன். உங்க மூஞ்சிய பார்க்க சகிக்காம தான் ரூமையே இருட்டாக்கியிருக்கேன்" என்ற குருவை வாயடைக்க வைத்த தாட்டியோ, "உங்க கூட வாழ்றது நரக வாழ்க்கையாவே இருந்தாலும் இந்த ஜானகியோட உயிர் குருமூர்த்தியோட பொண்டாட்டியாதான் இந்த உலகத்தை விட்டு போகணும்" என்று ஒரே போடாய் போட்ட ஜானகியோ, "என்னடா இப்படி சொல்றாளேன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க மிஸ்டர் குருமூர்த்தி. இது ஒன்றும் உங்க மேல இருக்கிற அன்பால வந்த வார்த்தை இல்ல. என் பையன் ஆகுரதன் மேல இருக்கிற பாசத்தாலையும் அக்கறையாலையும் வந்தது. என் மவனுக்கு அப்பா வேணும், அம்மாவோட சேர்ந்து வேணும்" என்ற தாரத்தின் வார்த்தைகளில் உண்மை இருப்பதை உணர்ந்த குருவின் ஆத்திரமோ மெல்லமாய் தணிந்திட ஆரம்பித்தது. "நான் மட்டும் உங்களை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் பையன் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான் குரு" என்று ஜானகியோ எழுந்து நின்ற வாக்கில் சொடுக்கிட்டு கிண்டலாய் வார்த்தைகளை தெரிக்கவிட, குருவின் முகமோ செத்து சுண்ணாம்பாகி இருந்தது. "ஆனா என் பையன் என்ன நினைச்சு வேதனைப்படுவான்?
அவனாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு துடிச்சு போவான். அவன் பொறப்ப எண்ணி வெக்கப்படுவான். பெத்தவளாவே இருந்தாலும் அமிர்தாவை அசிங்கமானவளா நினைச்சிடுவான் என்று ஜானகியோ ஒரு நிமிடம் நிறுத்த, கண்ணாட்டி அவரை ஏறெடுத்த குருவோ இருட்டில் குளமாகிய கண்களோடு முன்னிருக்கும் தலைமகளை வெறிக்க, உங்க மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையையும் சுத்தமா தொடச்சு போட்டுருவான் என் மவன். உங்களை மொத்தமா வெறுத்துடுவான் குரு. என் பையன் நல்லவன். அடுத்தவங்களோட தவறுகளால அவனுக்குள்ள தப்பான எண்ணங்களை உருவாக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. எந்த தாயும் அதை விரும்ப மாட்டா. கண்டிப்பா ஒரு காலம் அதுக்கு நான் காரணமா இருக்கவே மாட்டேன் என்று ஜானகியோ பெருமூச்சு ஒன்றோடு அங்கிருந்த வாட்டர் பாட்டிலை எக்கி எடுத்து நீரை பருக, விழிகளில் நீர் வழிந்திறங்க, மஞ்சத்திலிருந்து சரிந்து மண்டியிட்டமர்ந்தார் குரு. துரோகம் இழைத்த வதுகையின் முன் தலை குனிந்தார்படி. நீங்க ஒழுக்கமில்லாத ஆம்பளையா இருக்கலாம், நேர்மையான புருஷனா கூட இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு நல்ல அப்பா குரு என்று ஜானகியின் வார்த்தைகளில் சத்தமில்லாது குலுங்கினார் குரு. குற்ற உணர்ச்சி கண்ணீராய் பெருக்கெடுக்க, நான் உங்க கூட இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்தானத்துக்கான மதிப்பு உங்களுக்கு என் பையன்கிட்ட இருந்து கிடைக்கும் குரு என்று நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டியபடி அழுத்தம் திருத்தமாய் சொல்லிய வதுவின் பாதங்களிலோ குருமூர்த்தியின் அழுகை துளிகள் உதிர்க்க, நம்ம பையன் ஆகுரதனுக்கு அப்பா அம்மாவான ஜானகியும் குருமூர்த்தியும் சேர்ந்து இருக்கிறது தான் நிறைவான நிம்மதியை தரும் என்று சொல்லிய பறவையோ அவர் தலையை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ள, மன்னிப்பை வாய் திறந்து கேட்க திராணியற்ற குருவோ மனைக்கிழத்தைக்கு இழைத்த நம்பிக்கை துரோகமான பாவத்தை ஜானகியின் பாதங்களில் கண்ணீர் கொட்டி கழுவிட ஆரம்பித்தார். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.